ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபியட் லீனியா. இது வந்து ஒரு 2010 மாடல் எமோஷன் டைப். இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா இன்ஜினோட ஆயில் கன்சப்ஷன் கம்ப்ளைண்ட் தான். அதேமாதிரி புவர் பிக்கப் கம்ப்ளைண்ட். இதனால் இந்த வண்டியோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை தான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட போர் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஆயில் கன்சப்ஷனோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலோட ரிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ வேர் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஆயில் ரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேஞ்சதுனால தான் ஆயிலோட கன்சப்ஷன் அதிகமான கம்ப்ளைண்ட் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் நான் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுறேன். பிஸ்டனை ஏன் சேஞ்ச் பண்ணுறேன்னா இதில் கார்பன் அதிகமாகிறதுனால திருப்பி சீட்டிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டனோட கம்ப்ளைண்ட் வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிங்ஸ் பிஸ்டனோட நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த லீனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட பிஸ்டன் ரிங்ஸ் கிட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் பாருங்கள் இதோட ரேட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த புது பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸ் எல்லாமே நான் இப்போ லோட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதோட கனெக்டட் பேரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்போவுமே நீங்கள் கனெக்டட் பேரிங்கை சேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த இன்ஜினோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த லீனியான வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த பிஸ்டனுக்கும் போருக்கும் ஒரு கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 தவ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்டனில் நீங்கள் ரிங்ஸை இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு மேலே அதிகமாகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் போர் ஓவராக அதிகமாக தேஞ்சிச்சுன்னா அந்த ரிங்ஸோட கேப் அதிகமாகும். இப்போ இதோட சைஸ் எல்லாமே கரெக்டாகிறதுனால இப்போ இதில் பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் சிலிண்டர் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் லீனியாவோட சிலிண்டர் ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் ஷாப்பில் எடுத்துகிட்டு போய் இதோட வால்வு ஸ்டெம் சீல் எல்லாமே நான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹெட்டோட சர்ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா இதில் கிரைண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ ஹெட்டோட சர்ஃபேஸை கிரைண்டிங் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைனஸ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சைஸ் கேஸ்கெட்டு இதையும் நான் இப்போ இதில் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த ஓவர் சைஸ் கேஸ்கெட்டோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஓவர் சைஸ் கேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசின்னு 3 வரும். ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஓவர் சைஸ் கேஸ்கெட்டு. இது பி டைப்பு. நான் இந்த ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஹெட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோட பிஸ்டனோட டைமிங் நான் இதில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரோட டைமிங் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமிங் லாக்குக்கு உங்களுக்கு லாக் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கியர் பாக்ஸில் தான் இதோட டைமிங் லாக்கு நான் டூல் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஃபியட் லீனியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் செயினை நான் புதுசாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமிங் செயினோட ரேட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபியட் லீனியாவோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆயில் கன்சப்ஷன் தான். அதனால் ஆயிலோட ரிங்ஸ் இதில் வேர் அவுட் ஆகிருந்தது. இதுக்கப்புறம் இந்த வண்டி ஆயில் சாப்பிடுதா இல்லையான்னு நம்ம இதுக்கப்புறம் ஓட்டி செக் பண்ணால் தான் தெரியும். இதோட ஆயில் ரிங்ஸு பிஸ்டன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.